பசுமை, ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே பேர் போன சமஸ்தானம் தான் வெல்காரா சமஸ்தானம். இந்த வெல்காரா சமஸ்தானத்துல ஒரு மர்மமான வைரக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வைரக்கல்லை பாதுகாக்க தன்னோட உயிரையே தியாகம் செஞ்சா நிசி. அவ எதுக்காக தன்னோட உயிரை தியாகம் செஞ்சா? யாருக்கிட்ட இருந்து அந்த வைரத்தை பாதுகாக்க நினைச்சா? எதனால அந்த வைரம் மர்மமான வைரம்னு அழைக்கப்படுது? இதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குளோசியாவின் ஓசை. நான் உங்கள் குளோரி. வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். நீல வைரத்தின் நன்மை. வெல்காரான்னு அழைக்கப்படுற ஒரு சிறிய சமஸ்தானத்தை வீரசேகரன் என்ற மன்னன் ஆட்சி செய்துட்டு வந்தாரு. அவருடைய அரண்மனையில ஒரு அரிய வகை நீல வைரம் ஒன்று இருந்துச்சு. அந்த வைரம் சாதாரணமானது இல்லைன்னும் அந்த வைரத்துக்கு நிறைய நன்மைகள் இருக்குன்னு சொல்லப்பட்டு வந்துச்சு. இந்த வைரம் எந்த நாட்டில் இருக்கோ அந்த நாடு பச்சை பசேல்னு செழிப்பாக இருக்கும்னும் அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு நோய் நொடி ஒன்றுமே வராது அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துச்சு. இந்த வைரத்தை திருட யாராவது முயற்சி பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரும் ஆபத்தில் இருந்து அவங்கள யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அந்த வெல்காரா சமஸ்தானத்துல இருக்கிற மக்கள் நம்பினாங்க. ராஜா வீரசேகரன் இந்த நீல நிற வைரத்தை பாதுகாக்க அரண்மனைக்கு கீழே ஒரு ரகசிய அறைய கட்டியிருந்தான். ராஜா வீரசேகரன் அவருடைய நண்பன் சேனாபதியாகிய பரமன் மற்றும் அரண்மனை நடனக்காரியாகிய நிசி, இவங்க 3 பேரை தவிர வேற யாருக்குமே அந்த ரகசிய அறையை பற்றி தெரியாது. நிசி சின்ன வயசுல இருந்தே அரண்மனையில தான் வளர்ந்தா. ராஜா அவளை தன்னோட மகளை மாதிரி பார்த்துக்கிட்டாரு. ஒரு நாள் வெல்காரா சமஸ்தானத்துக்கு வடநாட்டுல இருந்து சில வியாபாரிகள் வந்தாங்க. உண்மையாவே அவங்க வியாபாரிகள் கிடையாது. இந்த வெல்காரா சமஸ்தானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்காகவும் வேவு பார்த்து அவங்கள கொள்ளையிடுறதுக்காகவும் வந்த கொள்ளைக்காரங்க அவங்களோட தலைவர் தான் ஜெகத்சிங். அவன் ரகசியமா அரண்மனையை சுற்றி பார்த்தான். வெல்காரா சமஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. இந்த வெல்காரா சமஸ்தானத்துல நீல நிற வைரம் இருக்கும்னு, அந்த வைரம் எப்பவுமே பாதுகாப்பா இருக்கு, அந்த வைரத்தினாலதான் இந்த சமஸ்தானம் இவ்வளவு செழிப்பா இருக்கணும், இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இந்த ஜெகத்சிங்குக்கு தெரிய வந்துச்சு. அந்த நீல நிற வைரத்தை எப்படியாவது நாம எடுத்து நம்மளோட தேசத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜெகத்சிங்கோட ஒரே ஆசையாவே இருந்துச்சு. இந்த வைரத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு அதை தேடுற முயற்சியில இறங்கிட்டான் ஜெகத்சிங். இப்படி வைரத்தை தேடுற முயற்சியில இருந்தப்பதான் ராஜாவும் அவரோட நண்பனாகிய பரமனும் பேசிக்கிட்டு இருக்கிறத இந்த ஜெகத்சிங் கேட்டுட்டான். அப்பதான் ஜெகத்சிங்குக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது. இந்த வைரம் வேற எங்கேயும் இல்ல, அரண்மனைக்கு கீழே இருக்கிற அந்த ரகசிய அறைக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு. இப்போ ஒரு நாள் நைட்டு நிசி கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்புறா. அரண்மனைக்கு பக்கத்துல யாரோ பேசிக்கிட்டு இருக்கிற சத்தம் அவ காதுல விழுந்துச்சு. நாளைக்கு இரவு காவலர்களுக்கு மருந்து கலந்த பாலை கொடுக்கணும், இதுக்கப்புறமா ரகசிய அறைக்குள்ள நாம நுழையலாம். இத கேட்டதும் நிசி அதிர்ச்சி அடைஞ்சா. ஏன்னா இந்த ரகசிய அறை அவங்க 3 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு நிசிக்கு எதுவுமே புரியல. உடனே ராஜா வீரசேகரன்ட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சா. ஆனா அந்த நேரத்துலதான் ராஜா வீரசேகரன் உடம்பு சரியில்லாம தூங்கிக்கிட்டு இருந்தாரு. அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நிசி தனியாவே அந்த கொள்ளையர்களை தடுக்க முயற்சி செஞ்சா. அடுத்த நாள் இரவு அரண்மனை முழுக்க இருட்டா இருந்துச்சு. காவலர்கள் எல்லாருமே மயக்கமா இருந்தாங்க. ஜெகத்சிங்கும் அவனோட ஆட்களும் இந்த ரகசிய அறைக்குள்ள வந்தாங்க. ஆனா அங்க வைரம் இல்லை. அதுக்கு பதிலா ஒரு சிறிய வெள்ளி பெட்டி மட்டும்தான் இருந்துச்சு. அந்த பெட்டியை திறந்த உடனே உள்ள இருந்து ஒரு புகை அப்படியே அவங்க முகத்துல வந்து அடிச்சது. அதே நேரம் கதவு அப்படியே பூட்டப்பட்டுச்சு. கொள்ளையர்கள் பயந்து கதவை தட்டினாங்க, ஆனா யாருமே திறக்கல. அப்பதான் இந்த கொள்ளையர்களுக்கு நிசியோட சத்தம் மேல இருந்து கேட்டுச்சு. நிசி மேல இருந்து குரல் கொடுத்தா, இந்த வைரத்தை திருட நினைச்சா எல்லாருக்கும் இதே தண்டனை தான் அப்படின்னு சொன்னான். ஜெகத்சிங் கோபத்துல கத்துனான், வைரம் எங்க அப்படின்னு கேட்டான். நிசி அமைதியா சொன்னான், நாட்டை காப்பாத்துற செல்வம் மக்களோட கையில தான் இருக்கணும், கொள்ளையர்களோட கையில இல்ல அப்படின்னு சொன்னான். உண்மையிலேயே நிசி ஏற்கனவே வைரத்தை கோயிலோட கருவறைக்குள்ள மறைச்சு வச்சிருந்தான்.
கொள்ளையர்கள் பிடிபட்டாங்க. ராஜா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நிசிய பாராட்டினான். ஆனா சில நாட்களுக்கு பிறகு நிசி திடீர்னு காணாம போயிட்டான். அவளை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. பல வருடங்கள் ஆனது. 20 வருடங்களுக்கு பிறகு அந்த பழைய அரண்மனையை இடிக்கும் போது அந்த சுவருக்குள்ள மறைக்கப்பட்ட ஓவியம் ஒண்ணு கிடைச்சது. அந்த ஓவியத்துல நிசி கையில அந்த நீல வைரத்தோட நின்னுகிட்டு இருந்தா. இதோட கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குளோசியாவின் ஓசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.